இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய இந்து தர்மத்திலே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிக மிக முக்கியமானது. இந்த வழிபாடுகள் என்பது நம்முடைய மனதுக்கு நிறைவை தருவதோடு பலருடைய வாழ்வாதாரங்களுக்கு ஒரு துணையாக இருக்கின்றது. ஒரு கோவிலுக்கு செல்வதால் எத்துணை பேர் நலம் பெறுகின்றார்கள் என்று பார்த்தால் கணக்கில் அடங்காது. வெற்றிலை பாக்கு வியாபாரம், பூ பழம் வியாபாரம், வாசனை ஊதுவத்திகள், கற்பூரம், எண்ணெய், இப்படி பலருக்கு வாழ்வளிப்பது ஆலய வழிபாடு என்பது. ஆகவே நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது என்பதை மிக மிக முக்கியமானதாக வைத்தார்கள். ஆகமப்படி பார்த்தால் நாம் விளக்கேற்றி தான் வழிபாடு செய்ய வேண்டும். விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நெய் விளக்காக இருக்கலாம், எண்ணெய் விளக்காக இருக்கலாம், நல்லெண்ணெய் விளக்காக இருக்கலாம். கற்பூரம் என்பது பின்னாளிலே தான் நமக்கு ஏற்பட்டது. ஆகவே ஆதிகாலம் முதல் நாம் செய்கின்ற வழிபாடு என்பது விளக்கு வழிபாடு தான். கற்பூரம் என்பது இடையிலே ஏற்பட்டது. அந்த கற்பூரம் ஏற்றுவது தவறு இல்லை, ஆனால் நல்ல கற்பூரமாக இருக்க வேண்டும். கெமிக்கல் கலக்காத கற்பூரமாக இருக்க வேண்டும். அது பற்றி பிறகு பேசலாம். இப்போது நம்முடைய ஆலயங்களிலே ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யும் போதும் இல்லத்திலேயும் சாதாரணமாக வெண்கல குத்து விளக்கிலே தீபம் ஏற்றுகின்றோம், சிறிய விளக்குகளிலே தீபம் ஏற்றுகின்றோம். ஆனால் மண் அகல் இருக்கின்றதல்லவா, இந்த மண் அகலிலே தீபம் ஏற்றுவது என்பது மிக 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 சிறப்பானது. நமக்கு எந்த விதமான தீண்டலும் கிடையாது. இந்த மண் அகலிலே விளக்கேற்றுவதினாலே மிக அற்புதமான வழிபாடு மண் அகல் வழிபாடு. கற்பூரம் என்பது 2 நிமிடம்தான் எரியும். ஆனால் ஒரு மண் அகலிலே நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டு ஏற்றினால் குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடங்கள் எரியும். அக்னி பகவானுக்கு எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் பொசுக்குகின்ற ஒரு ஆற்றல் உண்டு நம்முடைய இல்லத்திலே கூட. அதனால்தான் இல்லத்திலே விளக்கேற்ற வேண்டும் அனுதினம் என்ன சொல்கின்றார்கள். விளக்கேற்றும் போது அந்த விளக்கிலே தெரிகின்ற ஜோதியானது நம் இல்லத்தை நோக்கி வருகின்ற எதிர்மறை சக்திகளை துவம்சம் செய்து விடுகின்றது. அதனால்தான் காலையும் மாலையும் விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். திருக்கோவில்களுக்கு சென்றாலும் முதலிலே விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றி விட்டு தான் வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே பெரும்பாலும் கற்பூரத்தை தவிர்ப்பது நல்லது. கற்பூரம் ஏற்றுவதை தவிர்ப்பது நல்லது. கிடைக்காத சூழல் என்றால் ஏற்றலாம். ஆனால் எப்போதும் கற்பூரத்தையே ஏற்றாமல் பெரும்பாலும் விளக்கு வழிபாடே செய்வது நல்லது. ஆகவே தீப வழிபாடு என்பது நம்முடைய இல்லத்துக்கும் நம்முடைய மனதுக்கும் ஒரு சுகந்தத்தை தருவது. பஞ்சதீபம் 5 தீபங்கள் சேர்த்து ஏற்றலாம். அப்படி தீபம் ஏற்றலாம். நல்லெண்ணெய், நெய், ஊமத்தை எண்ணெய் இப்படி சேர்த்து ஏற்றலாம். விளக்கேற்றும் போது அதிலே சிறிது பச்சை கற்பூரத்தை போட்டு விளக்கேற்றலாம். பச்சை கற்பூரத்தை போட்டு விளக்கேற்ற எதிர்மறை ஆற்றல்கள் மிக மிக விரைவிலே நம்மை விட்டு அகலும். மேலும் அந்த இடத்திலே துர்சக்திகள் மீண்டும் அண்டாத வண்ணம் இருக்கும். ஆகவே இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் நம்முடைய இல்லமானது எப்போதும் அமைதியாக இருக்கும். ஒரு இல்லம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இல்லத்திலே மிக மிக முக்கியமானது பூஜை அறை. அந்த பூஜை அறையை மிக 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 சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் 24 மணி நேரமும் அந்த பூஜை அறையிலே விளக்கு எரிவதால் போல் செய்ய வேண்டும். ஒரு சிறிய விளக்கை அல்லது மிகப்பெரிய விளக்கு ஒன்றை வைத்து அதிலே தீபத்தை எண்ணெயை விட்டு ஏற்றிவிட வேண்டும். அந்த தீபமானது எரிந்து கொண்டே இருக்கும். எண்ணெய் சற்று செலவாகும், ஆனால் இல்லத்திலே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலானது வந்து சேரும்.
விளக்கேற்றிய வீடு வீண் போகாது என அதற்காகத்தான் சொல்லி வைத்தார்கள் பெரியோர். இது கார்த்திகை மார்கழி மாதங்கள். இந்த வேளையிலே என்ன செய்யலாம்? இல்லத்தின் வாயிலின் முகப்பிலே 2 விளக்குகள் ஏற்றலாம். அதேபோல் நம்முடைய வாசல் இருக்கின்றதல்லவா, அந்த வாசலிலே ஒரு 2 விளக்குகளை ஏற்றலாம். பூஜை அறையிலே விளக்கேற்றலாம். பூஜை அறையிலே மாலையிலே நடு வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும். நடுவீட்டிலே விளக்கேற்ற வேண்டும். அந்த விளக்கானது 5:30 மணிக்கெல்லாம் ஏற்றிவிட வேண்டும். 5:30 மணிக்கு ஏற்றினால் அந்த விளக்கானது ஒரு 6-6:15 வரை எரியும். அப்போது நம்முடைய இல்லத்திலே மாலை நேரத்திலே நிச்சயமாக மகாலட்சுமி இல்லத்திற்கு தேடி வருவாள். கார்த்திகை மார்கழி மாதங்கள் என்பது தேவர்களுக்கு அதிகாலை பொழுது. எனவே இந்த தீப வழிபாடு, கற்பூரத்தை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் கற்பூரத்தை தவிர்த்து கொண்டு விளக்கேற்று வழிபாடு செய்யுங்கள். விளக்கேற்று வழிபாடு செய்யும் போது நம்முடைய குடும்பமானது விளங்கும். விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். கவியரசர் கண்ணதாசன். ஆகவே விளக்கேற்றுவதை 4 வரிகளிலே எவ்வளவு அழகாக சொன்னார். விளக்கேற்றிய வீடு வீண் போகாது. எனவே விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பம் விளங்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.